Lights. Sound. Action. இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மரம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா வற்றி போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் இந்த வர்மா சாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? வர்மா அவனை உயிரோட நடமாட விடுறதே இந்த பூமிக்கு நாம் செய்கிற பெரிய துரோகம். வர்மா சார் என்னை விட்டுடுங்க சார், சும்மா தமாஷ் பண்ண சார். ஆனால் நீ பண்ணுற தமாஷு என்னோட வாழ்க்கையே சிரிப்பாக சிரிச்சிருக்குமே. 10 நாளில் செபாஸ்டின் சார் இந்தியாவுக்கு வரார். ஓகே சார். செபாஸ்டின் சாருக்கு அந்த கேட்டி தேவை. ஸ்விஸ் பேங்க்கில் அவருக்கும் கேட்டிக்க சேர்ந்து நிறைய பணம் இருக்குது. அந்த சீக்ரெட் அக்கவுண்ட் நம்பர் எல்லாம் கேட்டிக்கு தான் தெரியும். அப்படி போட்டு அருவால இனிமேல் இந்த ஜென்மத்துக்கு செபாஸ்டினுக்கு பணம் கட்சா மாதிரி தான். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் அந்த கேட்டி போய் கேட்டதான் உண்டு. கும்பகோணத்துலேருந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கான். பாவம் ஏழை. ஆமா நீங்களும் மேடமும் ஷோரா ஷாக்காக போறீங்க. நானும் சோனிகாவும் ஷாக்காக போறோமா?
No. I'm okay. Sarika. I'm okay. I'm okay, David. Don't come near. Don't, please, go. Give the gun. Turn that side. Turn that side. Come on, come on, come on, Sarika. Run away. Run, run, run. What? Oh my God. Can't believe this. என்ன நான் சொன்னது கரெக்டு தானே? உங்க 2 பேரும் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஷாக் ஆயிட்டீங்கன்னு. ஆனா இவங்க பேரு கேட்டி இல்ல, இவங்க பேரு சாதனா. போதும், உங்க பொம்மை தப்பாக்கிய நீங்களே பிடிங்கோ. நீக்கு பயமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. ஒரே மாதிரி 2 பேரா? David ji, this is too much. Don film பார்க்குற மாதிரி இருக்கு. எஸ் தமிழ்ல கூட அது 2 வாட்டி பில்லான்னு எடுத்தாங்க. இம்ரான், உண்மையிலே நீ பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கப்பா. யார் இவங்க? இம்ரன், நீக்கு ஒண்ணுமே புரியல. நீங்களும் திவ்யாவும் என்னை பார்த்து ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனேல். இப்போ சாரும் மேடமும் இவாளும் அதே மாதிரி என்னை பார்த்து ஷாக் ஆறா. நீக்கு பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்கோ, உங்களை பார்த்து நாங்க தான் பயந்துட்டோம். சாரு கமிஷனர் ஆஃப் போலீஸ், பேரு டேவிட் பிரிடோ. மேடம் கல்கட்டா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், பேரு சோனிகா போஸ். அப்புறம் இவங்க குமுகத்துலேருந்து வந்திருக்கிற சாதனா மாமி. சாதனா மாமியா? வாங்க ப்ளீஸ். சிரம் உட்காருங்க. Thank you. ஆனா நீக்கு பயமா இருக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நேற்றுக்கு இருந்தது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தது நாளைக்கு இல்லை. இந்த வர்மாக்கு ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சா அது என்றைக்குமே இல்லை. மொத்தத்தில் நிரந்தரன்றது இல்லவே இல்லை. வர்மா எங்கப்பா? அப்போ இன்னைக்கு நைட்டு உன் வீட்டிலேயே படுத்துடுறேன். ஓகே டார்லிங்? என்ன வர்மா, அப்புறமா பேசுகிறேன் சொல்லலாம். இந்த மாதிரி பேசி நீ நாட்டை திருத்தாத நாளே இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க செபாஸ்டியன் சார். சியர்ஸ். என்ன அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க? உன் பேச்சும் திருந்தல, இந்த நாடும் திருந்துற மாதிரி தெரியல. என்ன செபாஸ்டியன் சார், வாட் அ சர்ப்ரைஸ். இல்லை இல்லை இல்லை, வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நீங்கள் அடுத்த வாரம் தானே வரதா இருந்தீங்க, அது எப்படி இந்த வாரம் வந்துட்டீங்க? நீ தான் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லுவியே,
ஏன் வம்புன்னு தான் நான் சீக்கிரமே வந்துட்டேன். செபாஸ்டியன் சார், எது இருக்குதோ இல்லையோ நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தூணா நிற்கிறது என்றைக்குமே நிரந்தரம் தான் சார். அப்படியா சொல்ற? உன் பேச்சு நிரந்தரம் இல்லாமல் போயிடாத. செபாஸ்டியன் சார், என்னை இந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்த்தி ஒரு நிலையில் நிறுத்தினது நீங்கள் தானே சார். அது நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, அது என்றைக்குமே மாறாது. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்னோட காசு நிரந்தரமா எனக்கு தான் அப்படின்னு நீ நினைச்சா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். காசா? அது உங்க காசா? எஸ் எஸ், 550 கோடி. 550? அந்த காசு மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சு. 50 கோடி உனக்கு தர வேண்டியது என்னோட கடமை. செபாஸ்டியன் சார், 50 கோடியா? செபாஸ்டியன் சார், நான் ஒன்று சொல்லட்டேன். இந்த காக்கி சட்டியை பார்த்த உடனே உங்களோட இந்த வேகமான ரியாக்ஷன் என்றைக்குமே மாறாது. அதனால தான் என்னை மறைஞ்ச செபாஸ்டியன் யாரும் கூப்பிடாம எல்லாரும் இன்னும் என்ன செபாஸ்டியன் கூப்பிடுறீங்க. செபாஸ்டியன் சார், கவலைப்படாதீங்க. இவர் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன். ஹலோ மிஸ்டர் கார்த்திகேயன். ஹலோ. கவர்மெண்ட்டில் சம்பளத்தை வாங்கிட்டு இவர் நமக்காக வேலை செய்கிற ஒரு ஆள். அப்போ ஓவர் டைம் பார்க்கறதுக்கு நீ சம்பளம் தரேன்னு சொல்லு. வர்மா, உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன்ல, கேட்டி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கேட்டியோட தொடர்பு திடீர்னு எனக்கு இல்லாம போச்சு. எங்க போனா, எப்படி போனா, எதுக்கு போனான்னு எதுவுமே தெரியாம போயிடுச்சு. இவளை பத்தி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கொடுக்குறவங்களுக்கு சம்பளம், ஓவர் டைம், பென்ஷன், இப்படி கேட்குற எல்லாத்தையும் கொடுப்பேன், கேட்காததையும் கொடுப்பேன். கவலை விடுங்க செபாஸ்டியன் சார். நீங்கள் எனக்கு ஃபோனில் சொன்ன உடனே என் ஆளுங்கிட்ட தேட சொல்லிட்டேன். கிடைச்சிடுவா. என்ன கார்த்திகேயன், சொல்லுங்க. உங்ககிட்ட தான் இவளை பற்றி சொல்லலை, விசாரிச்சிடுறியா? சம்பளம், ஓவர் டைம், பென்ஷன் எனக்கு தரேன்னு சொல்கிறப்போ விசாரிக்கிறது என்ன சார்? இவ்வளோ உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அம்மா அம்மா அம்மா, நீ எதுக்குமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நான் எடுத்து தரேம்மா. என்னை பார்த்துக்கிறதுல உனக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின். ஏம்மா, ஏதாவது வேலை கிடைச்சதா?
கிடைச்சிருத்துமா. நேற்றுக்கு தான் நான் கமிஷனரை பார்த்தேன். அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காருமா. குட் மார்னிங். என்ன அம்மா பொண்ணு ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். நேக்கெல்லாம் சரியாயிடுமா? என்ன நீங்க மறுபடியும் அதே கேட்கிறேன். நன்னா ஆயிடுவேன், கவலைப்படாதீர். சிஸ்டர், அந்த வைட்டமின் இன்ஜெக்ஷன் கரெக்டா போட்டுரு. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. இதோ வந்துட்டேன். இத பாருமா, நான் ஒரு டாக்டர். இருக்கிற உண்மையை அப்படியே சொல்லி ஆகணும். உங்க அம்மாக்கு 1 மாசத்துக்குள்ள கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். 5-6 லட்சம் ரூபாய் செலவாகும். நீங்க அதுக்கு ரெடியா? அவ்வளோமா டாக்டர், நீங்க என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி சொன்னா எப்படிமா? உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சே ஆகணும். உங்க சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க இவ கிட்ட யார்கிட்டயாவது சொல்லி பாருங்க. ஏதாவது சீக்கிரம் பண்ணியே ஆகணும். நாளைக்கு சண்டே, நான் வரமாட்டேன். திங்கக்கிழமை காத்தாலே வந்து உங்களை பார்க்குறேன். என்ன பண்ணலான்னு யோசிங்க. ஓகே, வரட்டா? என்ன பண்றதுன்னே புரியல. அம்மாவோட ஆபரேஷனுக்கு 6 லட்சத்துக்கு மேல பணம் செலவாகும் சொன்னாங்க. 6 ஜென்மம் எடுத்தாலும் நீக்கு அந்த பணம் கிடைக்குமான்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாத சாதனா, இதுக்கெல்லாம் போய் அழலாமா? we will do our best. நான் ரமணி சார் கிட்ட பேசுறேன். அவர் கண்டிப்பா இதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்லுவாரு. ஆபரேஷன் எப்போ பண்றாங்க? 1 மாசத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அந்த பகவான் ஏன் இப்படி என்ன சொதுக்குறாரு? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியாயிடும். போன வாரம் நான் பைக் ரேஸில் ஜெயிச்சதுக்கு 1.5 லட்ச ரூபா ப்ரைஸ் மணி எனக்கு வரணும். அது வந்த உடனே அதை அட்வான்ஸாக கொடுத்துடலாம். மிச்ச மீதி எவ்வளோ தேவையோ அது எங்கள் அண்ணன் பாபா கிட்ட பேசுகிறேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க. அப்போ எல்லாம் சரியாயிடுமாண்ணா? எங்க குடும்பம் உங்களுக்கு எப்பவுமே நன்றி கடனா இருக்கும். நோ ப்ராப்ளம், அழாதுமா, நாங்க இருக்கோம் இல்ல. அப்புறம் பாபா, உங்கள் கல்யாணம் இப்போ? வெரி சூன் மேடம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கும் டேவிட் சார் தான் மேடம். பாரு பிஸ்னஸ் விஷயமா லண்டன் போயிருக்கா. 2-3 மாதத்தில் திரும்பி வந்துடுவா. டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே சொல்லிடுறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் டேவிட் சாருக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கு எங்களுக்கு இன்விடேஷன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமான் பாபா, எங்களுக்கு என்ன அவசரம்? முதல்ல நீங்கள் எல்லாம் பண்ணுங்க, அப்புறமா நாங்கள் பண்ணுறோம். பிஃபோர் தேட் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இஸ் இட்? அப்படியா? யா. எந்த வேலை மேடம்? இந்த புதுசாக சாதனா ஒரு பொண்ணு இம்ரான் இன்ட்ரடியூஸ் பண்ணா. ஐ திங்க் யூ மஸ்ட் பி நோயிங் தட். எஸ் இம்மி சொன்னா. அந்த பொண்ணு அப்படியே அந்த கேட்டிமா இருக்கலாமே. எக்ஸாக்ட்லி. நானும் டேவிட் ஜியோ we were shocked.
we couldn't believe that. ஏதோ ஃபிலிம்ல டபுள் ரோல் பார்க்குற மாதிரி இருந்தது. மேடம், இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு சின்ன ஐடியா வந்திருக்கு. இந்த சாதனாவை கேட்டியா மாத்திரம்னா அண்டர்வேர்ல்டில் சேர்ந்த பெரிய கேங்கை பிடிச்சிடலாம். ஹவு? எப்படி பாபா? புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா